எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளிகா தேவி யக்ஷினியை பத்தி தான் நம்ம பார்ப்போம். அதாவது யக்ஷினியில மொத்தம் 64 வகை இருக்கு. அதுல காளிகா தேவி யக்ஷினியை எப்படி வசியப்படுத்தலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கருண பிசாசினி நம்ம எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பத்மாவதி யக்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனதாகினி யக்ஷினி அதெல்லாம் நம்ம எடுப்பாங்க பூஜைக்கு. இந்த காளிகா தேவி யக்ஷினி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான நாள், அதாவது 8 நாள் அது மட்டும் நீங்கள் பூஜை பண்ணால் போதும். இப்போ ஒவ்வொரு யக்ஷினி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் நம்ம கம்பல்சரி பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யக்ஷினி மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் 8 நாளில் உங்களுக்கு சித்தி ஆகும். ஆனால் இதில் என்ன ஒன்று அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்ற யக்ஷினி நீங்கள் எடுக்கீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணோம். அப்படி இல்லைன்னா காட்டு பக்கத்தில் பண்ணிங்கன்னா அரச மரத்தடிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வரும் அது. ஆனால் இந்த யக்ஷினியை பொறுத்தளவு எப்படின்னா, நீங்கள் 8 நாளுமே மயானத்தில் தான் உட்காந்து நீங்கள் செய்யணும். இந்த காளிகா தேவி யக்ஷினி பார்த்தீங்கன்னா 8 நாள் நீங்கள் இப்போ ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 8 நாளுமே மயானத்தில் தான் உட்காந்து நடு சின்ன பூஜை தான் நீங்கள் செஞ்சாகணும். நைட்டு 10 மணிக்கு முன்னாடி நீங்கள் மயானத்துக்கு போயிடணும். போயிட்டு காலையில் ஒரு 4 மணி, அதாவது 3 மணி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கேருந்து கிளம்பியிருக்கணும். இதே மாதிரி இதற்குண்டான மூல மந்திரத்தை நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து 1008 ஊர் நீங்கள் போடணும். சின்ன மந்திரம் தான், உங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. மெயினாக நீங்கள் ஒரு 11 மணிக்கு நீங்கள் போய் பூஜை பண்ணிங்கன்னா ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12:30 1 மணிக்குள்ளே முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பணும். இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் படையிலிருந்து எல்லாமே நீங்கள் அங்கே போய் போடுற மாதிரி தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்லனா, அந்த மயானத்தில் வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எப்படின்னா நம்ம சாப்பாடு பண்ணி சேவல் பலி கொடுத்து அங்கே வச்சு பொங்கல்லாம் இது பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சோண்டி எடுத்துகிட்டு போய்க்குள்ள அங்கே வச்சு உங்களால் செய்ய முடியும்னாலும் தாராளமாக செய்யலாம். ஒரு மண் சட்டியில் கொண்டு போய் அங்கே வச்சு சமைச்சு நீங்கள் படையல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக அமரணும். அமர்ந்து நீங்கள் பூஜைலாம் பண்ணி, இதுக்கு நமக்கு விளக்கு அந்த இது எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த படையலுக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிங்க, தூபதீபம் காட்டி நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக சித்தி ஆகும். இது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஒவ்வொரு மாலை, படிக்க மாலை, துளசி மாலை, தாமிரமணி மாலை அப்படி நம்ம நிறைய ஜபம் பண்ணுவோம். ஆனால் இந்த யக்ஷினி காளிகா தேவி யக்ஷினியை பொறுத்தளவு நீங்கள் எலும்பு கூட்டு, அதாவது எலும்பு மாலை எப்படி சொல்லுவாங்கன்னா மண்டை ஓட்டு மாலை, அதை வச்சு ஜபம் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு வரும். சீக்கிரமாக சித்தி ஆகும். இல்லைன்னா அந்த 8 நாள் தாண்டி நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த அம்மா உங்களுக்கு சித்தி ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த யக்ஷினி சித்தி ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் முக்காலத்து நீங்கள் கணக்கு சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இந்த யக்ஷினியை வச்சு இது உங்களுக்கு ஒரு மாந்திரிகத்திலேயே உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கும். மற்றவங்களை பற்றியும் சரி, மாந்திரிக சம்மந்தப்பட்டு நீங்கள் என்ன கேட்டாலுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி யக்ஷினி. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 8 நாள் பூஜையும் நீங்கள் ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து பூஜை பண்ணணும். ஒரு நேரத்து சாப்பாடு தான் சாப்பிடணும். அந்த பூஜையுமே நைட்டு தான். நான் ஒரு நாள் மட்டும் மயானத்தில் போய் பண்ண, மிச்சம் 7 நாள் வீட்டில் பண்ண அப்படின்னா வராது. 8 நாள் நீங்கள் மயானத்தில் தான் நீங்கள் பண்ணணும். அப்போது உங்கள் முன்னாடி அந்த அம்மா காய்ச்சி கொடுத்து, அந்த யக்ஷினி காய்ச்சி கொடுத்து உங்களுக்கு அப்போ நீங்கள் சத்திய வாக்கு வாங்கிடணும். உங்களுக்கு காய்ச்சி கொடுக்கும்போது நீங்கள் என்ன, நான் எப்போ கூப்பிட்டாலும் நான் எனக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சத்திய வாக்கு வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் எப்போ அந்த மந்திரத்தை சொல்லி அழைச்சாலும் அந்த யக்ஷினி உங்ககிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு எல்லாமே செய்யலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டது எல்லாமே நீங்கள் செய்யலாம் இந்த யக்ஷினியை வச்சு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் அந்த 8 நாள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அப்படி போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உடல் கட்டு, தசை கட்டு எல்லாம் சித்தி பண்ணிட்டு தான் அந்த பூஜை ஆரம்பிக்கணும். இந்த பூஜை அதே மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்கள் சித்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் மயானங்கிறது போய் நீங்கள் போய் உட்காரும் போது நீங்கள் படையல் போட்டு பூஜை பண்ணி அழைக்கும் போது நீங்கள் கூப்பிட்டது மட்டும் அந்த நேரத்தில் வரும் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அங்கே போய் படையல் போடுறீங்க, யக்ஷினிக்கு தான் நீங்கள் காளிகா தேவி யக்ஷினிக்கு போட்டிங்கன்னா அந்த படையலை சாப்பிட்றதுக்கு பேய், பிசாசு, பூதம், முனி, மோகினி எல்லாம் வரும். பேயே உருமாற்றி உங்கள் முன்னாடி நிற்கும். அதெல்லாம் உங்களுக்கு இது பேய் இல்லை, இது யக்ஷினி இல்லை, பேய் தான் அப்படின்னு தெரியறதுக்கு உங்களுக்கு ஒன்று தேவை, ஒரு பவர் தேவை. அதுக்குன்னு ஒரு தெய்வத்தை நல்லா சித்தி எடுத்து நல்லா உங்களுக்கு இது வந்ததுக்கப்புறம் இந்த பூஜைலாம் நீங்கள் ஒரு காளி சித்து எடுத்துட்டீங்க, எடுத்ததுக்கப்புறம் இந்த யக்ஷினி நீங்கள் சித்துலாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் உங்களுக்கு இது சித்தியாகும். இது உங்களுக்கு அந்த யக்ஷினி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. நான் உங்களுக்கு இது எப்படி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து எந்த பூஜை பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். அவசரப்பட்டு எந்த ஒரு யக்ஷினி, எந்த ஒரு தேவதைகளும், தெய்வமாக இருந்தாலும் சரி, தேவதையாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு எதுவுமே எடுத்து பண்ணாதீங்க. நாளைக்கு நமக்கு அது கரெக்டான முறையில் நமக்கு வரல, நமக்கே பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். எந்த பூஜை பண்ணாலுமே பார்த்து இது பண்ணுற மாதிரி பண்ணுங்க.
இது உங்களுக்கு இந்த எச்சினி காளிகா தேவின்னு இல்லை மற்ற எந்த எச்சினி உங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் ஒரு பூஜை எடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இந்த எச்சினி கொடுங்க, அந்த எச்சினி கொடுங்க, இல்லை இந்த குட்டிச்சாதம் அப்படி எதுவுமே கேட்காதீங்க. உங்கள் பிரச்சனையை சொல்லி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதில் எது பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு கேளுங்க. நிறைய பேர் இப்போ வர்றவங்க என்ன சொல்லுறாங்கன்னா, இந்த இதை எடுத்தேன் எனக்கு சரியாக வரல. அப்போ எப்படின்னா கொடுத்தவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்கும்போது எனக்கு இந்த அப்போ வந்து அவங்க நீங்கள் கேட்குறத அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்போ பணங்காசு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், இல்லை அருள்வாக்கு வர மாட்டேக்கா அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் பார்த்து கொடுத்தா தான் அது கரெக்டாக போய் வேலை பார்க்கும். இப்போ உங்களுக்கு அருள்வாக்கு வரணும்னு சொல்லிட்டு யாரோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, மாற்றி சொல்லியிருப்பாங்க, இதை எடுங்க உங்களுக்கு அருள்வாக்கு வரும் அப்படின்ட்டு. ஆனால் அது உங்களுக்கு பணங்காசு மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படின்னா அருள்வாக்கு வர நினச்சது பூஜை இல்லாத மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணாலும் சரி தெளிவாக யோசிச்சு கரெக்டாக முடிவெடுத்து பண்ணுங்க. எந்த பூஜை பண்ணாலும் நம்பிக்கையாக பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். இது தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுங்க. நன்றி.